செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்க களம் இறங்கியிருக்கிறார். அதிலும் விஜய் சனிக்கிழமைகளில் மட்டும் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்ற தகவல் வெளிவந்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் கலந்துரையாடல்களும் விமர்சனங்களும் தீவிரமாகியுள்ளன. இந்த நிலையில் விஜயின் முதல் தேர்தல் பிரச்சாரம் திருச்சியில் இன்று காலை 10:30 மணியளவில் தொடங்கவிருந்த நிலையில் கட்டுக்கடங்காத தொண்டர்கள் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக மாலை 3 மணி அளவில் தொடங்கியது. சாலைகளின் இரு புறங்களிலும் வாகனங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததால் திருச்சி மாநகரமே ஸ்தம்பித்து போனது. இதனால் விஜயின் பிரச்சார வாகனம் திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மரக்கடை பகுதிக்கு செல்ல சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. ஒரு வழியாக அங்குள்ள எம்ஜிஆர் சிலை அருகே தனது பேச்சை தொடங்கிய விஜய், திருச்சியில் தொடங்கிய எல்லாமே திருப்பு முனையாக அமையும் என்று சொல்வார்கள். அதனால் ஜனநாயக போருக்கு தயாராவதற்கு முன்பு உங்களை சந்திக்க வந்துள்ளேன். 1974ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல் மாநாட்டை நடத்தியது திருச்சியில்தான். 1956ஆம் ஆண்டு அண்ணா தேர்தலில் நிற்க நினைத்ததும் திருச்சியில்தான் என தெரிவித்தார். அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது. சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பு முனையா அமையும் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றது 1956ல. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். நான் சொல்றது 1974ல. அந்த மாதிரி திருச்சிக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்குது. தொடர்ந்து திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய விஜய், டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது? மாணவர்களின் கல்வி கடன் ரத்து என்ற வாக்குறுதி என்ன ஆனது? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். இதையடுத்து விஜய் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கில் திடீரென பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் அவர் பேசியது அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கு கேட்கவில்லை. இதற்கிடையில் நீங்க பேசுவது கேட்கவில்லை என தொண்டர்கள் கூச்சலிடவே உடனடியாக விஜய் வேறு ஒரு மைக்கை எடுத்து பேசத் தொடங்கினார். ஆனால் அது அங்கிருக்கும் தொண்டர்களுக்கு மட்டும் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தொலைக்காட்சிகள் மற்றும் யூடியூப் நேரலைகளுக்கு விஜய் என்ன பேசினார் என தெரியவில்லை. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே அங்கு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஜய் தனது பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொண்டார். அதே வேளையில் விஜய்க்காக அதிகாலையிலிருந்து காத்திருந்த தொண்டர்கள் அவர் என்ன பேசினார் என கேட்காததால் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.